பேராண்டிங்களா? வணக்கண்ணா பேராண்டிங்களா? இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிபிள் டி, தலைவர் தம்பி தலைமையில். அதாவது இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணதா பிளானே கிடையாது. ஜீவா இந்த படத்தை பொத்தி பொத்தி வளர்த்துருந்தாப்புல. ஒரு கரெக்டான டைம் வரப்போ ரிலீஸ் பண்ணுவோம், யாரும் வராத டைமில் ரிலீஸ் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தாப்புல. ஆனால் ஜனநாயகன் வராததுனால இதில் ஒரு கூத்தடிச்சு ஜனநாயகனை வரவிடாமல் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் வராததுனால பராசக்தி மட்டும்தான் வந்துச்சு. சரி, ஒரு 5-6 நாள் லீவ் இருக்குது, பராசக்தி மட்டும்தான் வருது, ஏன் நம்ம வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் ட்ரிபிள் டி. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வா வாத்தியார் வந்துச்சு, இதுவும் வந்துச்சு. பட் எல்லாரும் வா வாத்தியார் பயங்கரமாக இருக்கும் போல், ஏன்னா நலன் குமாரசாமி படம். ஸோ அதனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ட்ரிபிள் டி யாருமே கண்டுக்கல. ஸோ ஆனால் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சது எப்படின்னா, வா வாத்தியார் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பராசக்தி ஏர்லியாக ரிலீஸ் ஆகிடுச்சு, ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிடுறதுனால எல்லாருமே போய் படம் பார்த்துட்டு முக்கால்வாசி வந்துட்டாங்க. வேறு எதுவும் படம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் கடைசியாக தான் சேர்ந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் டி வந்துச்சு. அந்த படம் டேரக்டருமே ஏற்கனவே நல்ல படம் கொடுத்துருக்காரு, ஃபெலிமின்னு ஒன்று படம் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ நல்லா காமெடியாக இருந்துச்சு. ரிவ்யூஸுமே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். படம் எப்படின்னா 2 hours தான் ரன் டைமு. ஜீவா அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, ஓகேவா? அந்த ஊரில் நடக்கிற எல்லா நல்ல காரியமும் கெட்ட காரியத்துக்கும் இவர் போய் நின்று இவர் தான் நடத்த வைக்கிறது. அங்கே ஊருக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா, பஞ்சாயத்து பிரசிடெண்ட்னா அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப பழக்கமாக இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுலேருந்து எல்லாமே அந்தளவுக்கு பழகியிருப்பாங்க. இது என்னென்னா, இது ஒரு 2 வீட்டோட 2 வீட்டுக்கு நடக்கிற ஒரு சண்டை தான். பக்கத்து வீடு, அந்த பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான். ஒரு வீடு இளவரசன் வீடு, இன்னொரு வீடு தம்பிராமையா வீடு. இளவரசுக்கும் தம்பிராமையாவுக்கும் முன்னாலேருந்து ஆகாது. இளவரசுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், தம்பிராமையாவுக்கு ஒரு பொண்ணு பையன். பட் தம்பிராமையோட பொண்ணு சூசைட் பண்ணிடும். அதுக்கு ஏன்னா ஊர்க்காரங்களாம் அந்த பொண்ணோட ஏதோ ஒரு பையன் சேர்ந்துருந்த மாதிரி இளவரசை பார்த்துட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லி விட்டு அந்த பொண்ணை ரொம்ப தப்பாக பேசி அந்த பொண்ணு மன உளைச்சலுக்கு ஆளாகி போய் இறந்துடும். இதை தம்பிராமையா கோவப்பட்டு இளவரசர் சண்டை போட்டு மாற்றி சண்டை போட்டு அது பெரிய பிரச்சனையாகவே அப்படிலேருந்து போயிட்டுருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இளவரசுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தம்பிராமையாவோட அவங்க